மலைநாட்டு தயாளர் பேராபாதுள்ள லோகேஷ் பேரா இல்லையா என்ன வீரநண்பார் என்ன தீரன்பார் பார்வரவர் நடுநங்க வைக்கும் மலைநாட்டு தயாளர் என்பார் இதபோல நாட்டுக்கு காப்பாபன சட்டன சித்தார சார் இதை மேற்கொண்டு காப்பாபனமே சொல்லும்போது லிகிதமும் அனுப்பிவிட்டார் சட்ட காலாதி நீங்க வாழ்க்கை பாக்குறா யாருங்க தண்ணி இருக்கு பொண்ணு இருக்கு என்ன பார்த்தா வயிற்றுக்கு சோத்துன்ற மாதிரி அடிக்கிறேன் பொறுமைடி போட்டு அடிச்சுக்கிறான்பா பிறந்தவன் பிறந்தவன் நீடோ மாசத்துல பெத்து போட்டாங்க என்ன குறை மாசத்துல புடிங்கி போட்டாங்களா அறுத்து போச்சுடா அறுத்து போச்சு பொட்டி கருப்பா என்னப்பா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணியப்பா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அண்ணா சொல்றேன் என்ன வாரிட்டு போறாங்க அறுத்து போச்சுடா பாவி அறுந்து போச்சா என்னதுடா வீட்டுல என் பொண்டாட்டிங்களா என் பொண்டாட்டி பொண்டாட்டியா என் பொண்டாட்டி கூட விட்டுரு சரி விட்டா என் மாமியாக்காரி தடவி தடவி பாப்பாளே தடவி தடவி பாப்பாளா என்னடா அது ஒண்ணு இல்லையாச்சுமா கல்யாணத்துக்கு சீதனமா போட்டு வெளியே நோக்கம் அதுக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பிறந்தால் இப்படித்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் வீராதி சூராதி சூரன் சூத்து வட்டி சூரர்களாம் தலைவன் தலைவன் அம்மா சிச்சு பாபாலே சொல்லுங்க வேலை இருந்தாலும் உனது கதை விடு ஆமாங்க எந்த கதையோடு விஜயபுர நாட்டுக்கு ஆமா காப்பாபான சடுல சித்தாரசன் இதை மேற்கொண்டு காப்பாபான மேல் சத்துவா லிகிதம் அனுப்பிவிட்டோம் அங்க என்னதான் நடந்தது படை திரட்டி கொண்டு வருகிறார்கள் மலைநாட்டுக்கு வந்துவிட்டோம் மலைநாட்டு மன்னன் இருக்கின்றனப்பா விஜயா என்ன பார்த்தாயா ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கின்றார் இவன் தான் தயாரப்பட இருக்கும் உள்ளே சென்று பார் எவ்வளவு ஆணவருக்கும் நமக்கு அடங்கிய சித்தரசன் நமக்கு சேர வேண்டிய வரிபணத்தை செலுத்தாமல் எவ்வளவு ஆணவத்தோடு அமர்ந்து யாரடா நீங்கள் வர வேண்டிய காரணம் விஜயபுர நாட்டு இளவரசர்
சிற்றரசே, என்னுடைய பெயர் தான் விஜய். என்னுடைய மைத்துனன் அமரன். எதுக்காக வந்துக்கிறீங்க? டேய், எங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை செலுத்தி விடு, நாங்கள் சென்று விடுகிறோம். டேய், உங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை செலுத்த முடியாது என்று நீதிமன்றம் அனுப்பிவிட்டோம். மீண்டும் எதுக்கு வந்து உதவி வந்து டேய், செலுத்த முடியாதா? 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 முடியாது என்றால் வாள் முனையில் சந்திப்போமா? வாடா. அவரா, உன்னோட போருக்கு வீரா செல்ல வேண்டும். ஆகட்டும். கடைசி வரை எங்களுக்கு சேர வேண்டிய பகுதி பணத்தை உரிமை செலுத்த முடியுமா முடியாதா? டேய், உங்களை பார்த்து எனக்கு சண்டை போடுற எண்ணமே வரலடா. இப்ப 2 பேரையும் பேசுகாலே தட்டி போட்டு போடுவேன். தட்டி ஆத்துக்கா போட்டு போடுவேன். வந்தது தப்பு என் காலை வச்சு மீந்து கொடுத்து ஓடி போடுவேன். அதிகார பாதையில் ஆணவத்தின் பாதையில் ஏன் நெஞ்சப்பட்டு ஈழ பதிவிட்டு உன்னத்த நினைப்பால் ஊரால திட்டமிட்டவனே உன் எண்ணமே நீ ஈடேறாது. வாழ்முனையில் சந்திக்க ஆகட்டும். அவனோ தோற்று விட்டான், என் காலையில் விழுந்து விட்டான். அவனை மன்னித்து விட்டு விட. சாயங்காலம் வந்தாலும் சரி மன்னிக்காத குத்துங்க. விரோதியை விட்டு வைக்கவே கூடாது. இவனை ஒரு விஷப்பாம்பு, இவனை விட்டு வைத்தால் நமக்கு தான் ஆபத்து. அதனால் இப்பொழுது இவனை போட்டு விடுகின்றேன். வேண்டாம் அமரா, விரோதி என்றாலும் காலில் விழுந்து விட்டானே, அவனை மன்னித்து விட்டு விடலாம். அப்படியா? ஆமா. சரி, உன்னுடைய விருப்பம். சரி மன்னா, யா, உன்னை நான் மன்னித்து விட்டு, ஆனால் எங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை செலுத்தி விடு, நாங்கள் சென்று விடுகின்றோம். யா, என்னை மன்னித்து விட்டாயா? ஆமா. உனக்கு சேர வேண்டிய வரிபணத்தை இந்த மேற்கொண்டு தவறாமல் நானே செலுத்துகின்றேன். ஆகட்டும். இருந்தாலும் இந்த மேற்கொண்டு நீ நானும் ஒற்றை நண்பனாகி விட்டோம். அப்படியா? ஒராவுக்கு கை போடப்போ உரிமைக்கு குரல் கொடுப்போம். நண்பா, ஏ. அந்தி போயதாகி விட்டது. இன்று என் வீட்டில் தங்கி இருவரை உணவருந்து விட்டு தான் செல்ல வேண்டும். பார்த்தாயா, என்ன வார்த்தை கூறுகிறார் பார்த்தாயா? அந்தி பொய்தாகி விட்டது. இன்று இரவு என் இல்லத்தில் தங்கி உணவருந்து என்று கூறுகிறார். டேய் விஜயா, விரோதி வீட்டில் எப்பொழுதுமே நான் கை நறுக்க மாட்டேன். இந்த வெற்றி செய்தியை நான் மாமனோட சொல்கிட்டேன். நீ இன்று இரவு தங்கி விருந்து விட்டு நாளை வந்தால் போதும், நான் சென்று வருகின்றேன். சரி, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. சரி மன்னா, இன்று இரவு தங்க வேண்டும் விழுந்தானே, ஆமாங்க. தங்குகின்றேன். புறப்பட்டு போகலாமே. அங்க போய் அவங்க கால விட்டு சும்மா நின்னு என்ன இஸ்து போட்டு அடிச்சுக்கலாம் பாலு. பாதுகாப்பு எதற்காக மன்னிப்பு கேட்டது தெரியுமா? என்ன காரணம்? பகையாளி குடும்பத்தை உறவாடிதான் கெடுக்க வேண்டும். ஆமா, தீர்த்த அமைச்சல் ஊறவாச்சு வேண்டும். ஊர்பாச்சனும் நான் தீர்த்த திட்டத்துக்கு நீ ஒரு துணியாக இருக்க வேண்டும். அப்படியே இருக்க வந்தாவ காத காத கட்டிக்கலாம். அடிமட வாடா. சரிங்க. சூப்பர். எஜமா எஜமா வாடா. கொண்டு வந்து விட்டாயா? வாடா. என்ன தெரியுமா? என்னதுங்க? இது விஷம் கலந்தது. அது விஷம் கலக்காதது. விஷம் கலந்தது விஜயனுக்கு தரணும். விஷம் கலக்காது இருப்பது எனக்கு தரணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சு? லூசா நானு. உங்க அருகாமையில எனக்கு தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆமா. கலக்கத்துல நான் தான் ஸ்பெஷலிஸ்ட். கலவையா கலக்காதுன்னா பாத்தியா? என்ன பண்ண? உன்ன வேற யாராலுமே கலக்க முடியாது. வாய்ப்பு கிடையாது. கலக்க திரும்ப. உன்னை பத்தி தெரியும். பாருங்க. இப்ப இந்த விஷம் கலந்ததை உங்களுக்கு கொடுக்கணும். விஷம் கலக்கத்த வச்சு கொடுக்கணும். அட பாவியா. உடனே கொல்லுமா வேதிட்டாங்க. அதே மாதிரி உன்னை கூடவே வச்சுக்கனா பாவி. டேய். விஷம் கலந்தது விஜயனுக்கு தரணும். விஷம் கலக்காது இருப்பது எனக்கு தரணும். இது கம்மியா இருக்குது. இத கலக்காதுடா டேய். அத கலக்க கூடாது. சரி விடுங்க, சரி விடுங்க. உன்னை ஞாபகம் நீ கூப்பிடு நம்ம கவனிக்கிறேன். கவனி போ. என்னன்னு வாங்கி சாப்பிடு. உணவு தயாராகி விட்டதா? அதுக்கு முன்பதாக வைரஸ் மருந்துலாம் வைரஸ் தானே? அப்படியே சாப்பிடுறேன். அமருங்க, அமருங்க. சரி, சாப்பிட்டீங்களா? நீங்க யாரு? ஒரு நாட்டு இளவரசன். ஒரு நாட்டு இளவரசர். வராத வந்துருக்கீங்க சொல்லிட்டு உங்களுக்காக உங்களுக்காக மாப்பழம் வாழை முடித்து ஒன்றாக சேர்த்து நன்றாக குழப்பி கலந்து கலந்து அப்படியே பேஞ்சி ஏத்தாங்க பேசிட்டா? அதான் பேஞ்சி அது வேணாம். சக்கரை கம்மியா இருக்கு, சாப்பிடுங்க. அது வேணாம், கூலி கம்மியா இருக்கும். அது வேணாம், பழம் கம்மியா இருக்கும். எதுதான் சாப்பிடுறது? சரி, இதே சாப்பிடு. அப்போ நண்பா, இருவரை வைரஸ் சேர்ந்தா இருக்கலாமா? எப்படி இருந்தியா? இந்த வைரஸ் இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லடா. அவ்வளவு ருசினா ருசி. என் கையாலே பேசி
மலையாளி குடும்பத்தை உறவாட கிடைக்கும் நினைத்தேன் தீட்டினேன் திட்டத்தை. டேய், நீ அறிந்தது வைரஸ் நினைத்து விட்டாயா? வயிறு எரியுதா? அதுக்கு தான் ராவா குடிக்க கூடாதுன்னு இருக்கு. முதல்ல சாப்பிட அப்படிதான் இருக்கான். நீ அறிந்தது வைரஸ் நினைத்து விட்டாயா? கொடிய விஷமடா, கொடிய விஷம். சில நேரத்தில் நீ இறங்க போகிற என்ன? என்னை மன்னித்து விட்டது மன்னித்து விடு. உன்னை நான் மன்னிக்க வேண்டுமா? எதற்காக மன்னிக்க வேண்டும்? மகையாளி குடும்பத்தை உறவாடி கிடைக்கும் விஷத்தை கலைக்கிறேன். விஷம் கலந்த வைரஸ் நானே அறிந்து விட்டேன். இருந்தாலும் நான் இறக்கும் தருவாள் இருக்கின்றேன். நான் இறந்த பிறகு என் நாட்டை நீதான் ஆள வேண்டும். விஜயா, விஜயா, விஜயா. சரி வா, வா, அப்புறம் கட்டலாம். வாடா. பாவி, பாவி, பாவி. ஒரு நாட்டு மன்னனை பாராமல் விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டேடா படுவாவி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன? அந்த விஷத்தை உங்களுக்கு குத்து ஒன்ன சாவ வச்சிருக்கணும். ஆமா. பாகத்துக்கு நிலவரா தெரிஞ்சு கூட இருந்தா துராமன் நினைச்சேன். அதனால தான் விஷத்தை மாத்தி குத்துட்டேன். சத்தியா, தன்வினை தன்னையே சுடும் என்று சொல்வார்கள். என்ன அழிக்க நினைச்ச அந்த பாவி அழிஞ்சு போயிட்டான். நன்றி. ஆனால் இவன் இறக்க தருவாயில் என்ன கூறினான் தெரியுமா? நான் இறந்த பிறகு என்னுடைய நாட்டை நீ சில காலம் ஆள வேண்டும் என்று சொல்லியிருக்க. இந்த நாட்டை நானே ஆளுகின்றேன். இவனை மரியாதையோடு எடுத்து அடக்கலாம். நீ போய் வா. நாட்டம் போடுறான் பாலு. அடிக்கலாமா? நீ உன்னை உரத்து கிடையாது. என்னப்பா வந்தது வராத்துமா அவன் சவுத்து பிடிச்சி அடிக்கிறான்மா. என்னப்பா தப்பா கேட்டேன் நானு? என்ன தப்பா கேட்டேன்? வயமாக்குறான் எப்படி அடித்தே? அப்படியா மனதை சேர் எத்தாந்து போட்டு மேலே அடிங்க. உன்னை அடிக்கிற அடி அண்ணா பட்டி மூத்திரம் இங்கே போய் அப்படியே சேர் எத்தனை வந்து அடிக்கிற பேசுகிறீ இப்ப காலை 8 ரூபாய் நீ தான் கொடுக்கணும். ஆட்டம் போடுறாங்க. லெப்ட்ல அடிக்கிறான், ரைட்ல அடிக்கிறான், சொயிட்டு அடிக்கிறான். எம்மா திமுரு இருக்கும்பா. இவன் பேச்ச கேட்டு வேலையோட மாம்பக்கம் வந்தம்மா. நான் பகோடா வாங்கி தரேன்டாம்பா. கம்யூனிட்டி பகோடா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பட்டாணி வாங்கி கொடுத்துட்டான். கறி முத்துறேன் பட்டாணி கறி செய்யலாமா? தப்பு தானே செய்யலாமா? காலக்கிழமை சாப்பாடு வரலாம் சொல்லிட்டு இவனு போன் பண்ணி சொன்னாங்க. சாப்பாடு மெத்த மேலண்ணா நான் கீழே கை வரதுக்காண்டி மேல போய் சாப்பிட்டு வந்து கீழே கை அவன் செய்வான். அம்மா சின்ன இலை விட்டா கை விட்டு கீழ்ச்சி பெரிய இலை தாண்டான். எம்மா திமுரு இதுக்கப்புறம் எதனா பேச்சு போடுறாங்க. என்ன உள்ள டீ வந்துதா? வந்துதுப்பா. நான் டீ சட்டை வந்து இந்த கம்யூனிட்டி கூடாது அவனை. டேய் மூச்சு வருதா பாடுற கம்யூனிட்டிய அப்படித்தான் பாக்கணும். கை வச்சு பாடுற என்ன வச்சு பாக்குற நீ? இல்ல பட்ஸ் விட்டு பாப்பாங்க மூக்குல. இருங்க வரேன். ஐயோ ஓ இவன் சேத்து பட்டு போட்டுக்கிறான். சேத்து பட்டு போலப்பா தோக்குற ஆர்னிக்கு போயிட்டான். செத்துட்டான்டா கம்யூனிட்டிய. செத்துட்டானா? என்ன பண்றது? அவன் தூக்கி மேடகளும் செய். இவரை நான் தூக்கறதா? ஆமா. இவனை நான் தூக்கணும் என்ன 4 பேர் தூக்கணும். சரி விட இருந்தாலும் என்ன மைவால் நிறையுது. மைவேலியா? ஆமா. எங்க போய் கத்துன்னு வந்தா? மலையாளம். மலையாளமா? ஆமா. என்ன மைவேலா? செத்த பொணத்தையே நடக்க வைப்பணும். நடக்க வைப்பியா? ஆமா. அத பண்ணு நான் பாக்கணும். பாக்குறியா? ஆமா. சூ பக்கா சாரா சூ எங்க? அட சாரா சூப்பா. உட்காரு. கேந்திர. உட்காரு. கேந்திர. அந்த பக்கம் கிறுக்குன்னு சுத்து. இந்த பக்கம் கிறுக்குன்னு சுத்து. அப்படியே நேரா போய் நீயே பழம் தோண்டி நீயே போச்சுக்கு போ. அட சூப்பர் டேய். எங்கேயோ போயிட்டு ஆணி 25 தேதினா டாப்ல வந்துரு நீ. டாப்ல தூக்கி வச்சிரு. ஆமா ஆமா.